வணக்கம், வாழ்க வளமுடன். மீல் மேக்கர் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். அதுக்கு மீல் மேக்கரை இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். அப்புறம் அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, சீரகம், தக்காளி இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அப்புறமா தக்காளியோட வெங்காயம் இதையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி சோம்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். அப்புறம் அரைச்ச விழுதை இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே விழ வச்சு வதக்கிக்கணும். அதிலே கரம் மசால் தூள், மிளகாய்த்தூளையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த தொக்கு பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு நல்லா வதக்கிடணும். அப்புறமா ஊற வச்ச மீல் மேக்கரை இந்த மாதிரி 1-2 மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றிக்கணும். அதையும் இந்த தொக்கோடு போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மீல் மேக்கரை போட்ட உடனே அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் புளிக்காத தயிர் ஒரு 3 ஸ்பூனு அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்து கல் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் தூள் உப்பு வேணால் போட்டுக்கோங்க. தூள் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வதக்கிடணும். நல்லா இந்த தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை சாப்பாடு கிளறி சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடு சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மீல் மேக்கர் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லஞ்சு கொடுத்து விடுறதுக்காக இப்படி சாப்பாடை கிளறி கொடுத்துருக்குறேன். இது கிரேவி தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. வழக்கமாக மீல் மேக்கரை கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவோம், இல்லை பொரியலாக சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.